நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 20ஆம் அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும்.
கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக. உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து
என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பட்டண போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் சத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ ஏசாயா 64 அதிகாரம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் உனக்கு முன்பாக உருக்கும்படி செய்யும். காரியங்களில் நீ செய்தபோது நீ இறங்கினீர். எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே கடும் கோபம் கொண்டு இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவரும் உன்னை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்கிறவரும் இல்லை. எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் எங்களுக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் ஜனங்களே, உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின. சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மத்தேயு 9 அதிகாரம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடு என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் விட்டு வெளிப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவர் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் தூரப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை
கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே ஒரு சுவிசேஷருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாகூம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உடன்படிக்கைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அங்கே சுவிசேஷத்தை தான் குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மிகவும் மகிமைப்படுத்தி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எதை குறித்தும் அல்ல, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் மூலமாய்த்தான் இந்த பூமியிலே ஒரு முடிவை காண முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் இந்த நாட்களிலே அங்கே முடிவை காண முடியாது. அழிவின் மூலமாய் இந்த நாட்களிலே முடிவை காண முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், எத்தனை இந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சங்களோ கொடுமைகளோ இந்த நாட்களிலே வந்தாலும், ஆனால் பூமியிலே ஒரு முடிவு, பூமிக்கு ஒரு முடிவு, பூமி ஒரு முடிவிலே இந்த நாட்களிலே வர வேண்டுமா இருந்தால், பூமிக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டுமா இருந்தால் ஒன்றுமே இந்த நாட்களிலே அங்கே வாய்க்காமல் போகும். ஆனால் சுவிசேஷம் ஒன்றுதான் அங்கே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுவது. வேதமே, கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையே, பரிசுத்த வேதாகமே இந்த நாட்களிலே தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் சொன்ன வார்த்தை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் அதாவது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அன்பு பிள்ளைகளே, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சகல ஜாதிகள் என்றால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கூட அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது. நீங்க உலகத்திலே பாருங்கள், பெரிய பட்டணங்கள், பெரிய நகரங்களாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனாலும் அந்த இடங்களிலே கூட மெய்யான தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவு அந்த ஜனங்களுக்குள்ளே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ மதங்கள், வித்தியாசமான மதங்கள் இருக்கிறது. ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஜன கூட்டம் கூட இந்த நாட்களிலே இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே அறிய வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாகூம் மூலமா இந்த நாட்களிலே தேவன் அந்த தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சுவிசேஷகம் என்றால் என்ன, அந்த சுவிசேஷகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சுவிசேஷர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் எப்படியாக அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தெரியாது. அவர்கள் தங்களுடைய பெருமைகளையும், தங்கள் இந்த நாட்களிலே அங்கே தாங்கள் எப்படியாக ஐஸ்வர்யவான்களாய் வந்தார்கள், தாங்கள் எப்படியாக அதை செய்தார்கள், இதை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி நேரங்களை கடத்தி விட்டு போகிறார்களே ஒழிய, ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுவதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் இன்றைக்கு அந்த ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடி இந்த நாட்களில் பின்னோக்கமா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது.
அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பெருமைகளோ, நம்முடைய ஐஸ்வர்யங்களோ, நம்முடைய காரியங்களோ, அது அந்த இடத்திலே ஜோக்குகளோ பகுதிகளோ அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேளையிலே தான் ஆண்டவருடைய வருகை அங்கே இந்த பூமியிலே வரும் என்பதை, ஒரு முடிவுக்கு வரும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், கர்த்தருடைய வருகையை சொல்லுங்கள், கர்த்தர் வரப்போறார் என்று ஜனங்களுக்கு எச்சரியுங்கள். யோவான் ஸ்நானகனை போல பாருங்கள், யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து மிகைமைப்படுத்தவில்லை, கர்த்தரை மிகைமைப்படுத்தினான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.